தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சார், இப்ப கரூர் சம்பவம் தொடர்பா தாவேகா தலைவர் விஜய் கிட்ட ராகுல் காந்தி வந்து போன்ல பேசுறதா சொல்றாங்க. அது உங்களோட கருத்து என்ன சார்? என்ன கருத்து? தலைவர் பேசுறாரு, அவ்வளவுதான். என்ன விஷயம் என்ன விஷயம் என்ன நடந்ததுன்னு கேட்டாரு, அவர் சொன்னாரு. சார், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நடந்து ஒரு வருஷத்துக்கு கடந்து போச்சு. இது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க தடை மனு போட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அது வந்து விவாதிக்க வேண்டிய விஷயம். ஒரு மாநில அரசாங்கமே அப்படி செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால ஏதாவது ரீசன் இருக்கும். எனக்கு அது தெரியல. ஒரு வேலிட் காரணம் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அதை செய்ய மாட்டார்கள். எல்லாவற்றையுமே சிபிஐக்கு கொண்டு செல்வது என்பதும் நல்லது அல்ல. ஏன்னா இந்த சிபிஐ மட்டும் என்ன வானத்திலிருந்து குதித்தவர்களா என்று கேட்கிற கேள்விகள் எல்லாம் வந்திருக்கிறது இந்த நாட்டில். அதனால முழுமையா தெரிந்து கொண்டு அதை பற்றி பேசுறேன். தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைச்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க வந்து ஆட்சியில பங்கு கேட்பீங்களா? உங்கள் கட்சியை வந்து வளர்க்கும் விதமாக பங்கு கேட்பீங்க? கண்டிப்பாக கேட்போம். அதிகமான தொகுதிகள் கேட்போம். அதிகாரத்தில் பங்கு கேட்போம். குறையதானே செய்யும். வரியை குறைச்சிங்கன்னா பொருள் விலை குறையும். நாங்க என்ன சொல்றோம், நாங்க கொண்டு வந்த பொழுது ஆரம்பத்திலிருந்தே இந்த விலை குறைப்பை நாங்கள் சொன்னோம். நீங்க கேட்கல. இப்ப செய்யறீங்க, அது தப்புன்னு தான் நாங்க சொல்றோம். மருத்துவ சிகிச்சைக்கு வர்றவங்களுக்கு தீவிரவாதிகள் வந்து மும்பையில தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அப்ப நாங்களும் அன்னைக்கு பதிலுக்கு பாகிஸ்தான் தாக்கியிருந்தோம். ஆனா அமெரிக்காவோட அழுத்தத்தால தாக்கலைன்னு முன்னாள் மந்திரி சிதம்பரம் வந்து பேட்டி இல்ல, அவரு அத மாதிரி பேட்டி கொடுக்கல. அது வந்து ஊடகங்கள்ல தவறாக வந்து விட்டது என்று அவர் உடனடியாக அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீங்க ஒன்னே ஒண்ணு, ஒரு நாட்டை தாக்குவது என்பதோ தாக்காமல் இருப்பது என்பதோ பெரிய விஷயம் அல்ல. இயன்றவரை சுமூகமாக ஒரு அரசை நடத்துவதும் மக்களை அழைத்து செல்வதும் தான் முக்கியம். எனவே வந்து பாகிஸ்தான் விஷயத்திலேயோ சீனா விஷயத்திலேயோ காங்கிரஸ் கட்சி நீங்க படையெடுக்கணும், அவர்களை தாக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் ஒரு பொழுதும் சொன்னதில்லை. நாம வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு அண்டை நாடுகள் வாழ்ந்தாதான் நாட்டுல வந்து வளம் பெருகும். இல்லைன்னா நம்முடைய சக்தி முழுவதும் யுத்தகலத்திற்கே செலவாகும். இயன்றவரை நாம் எல்லோருடன் சுமூகமாக இருக்கணும். முடியலன்னா அப்புறம் மேல பார்க்கலாம். ஒரு நியூஸ் ஒன்று ஓடுது, அதை உடனே ஒளிபரப்ப கூடாதுன்னு சொல்லிட்டு அரச கேபிள் அந்த சேனலே வந்து கட் பண்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களோட கருத்து என்ன? எந்த சேனல்? அப்படி நடந்திருந்தால் தப்பு, நான் அதை ஏத்துக்கல. ஏன்னா இந்த நாட்டுல பேச்சுரிமை உண்டு. அவர்கள் தவறாக ஒன்றை சொன்னால் கூட நாம் நம்முடைய பரம்பரையின் மூலம் அதை சரி செய்ய வேண்டும். நீங்க நமக்கு எதிரான ஒரு கருத்து, நாம் விரும்பாத ஒரு கருத்து வருகிறது என்பதற்காக ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தை நாங்கள் தடை செய்கிறோம் என்று சொல்லி இருந்தால் அது தவறு. காங்கிரஸ் கட்சி அதை விரும்பல, நாங்க அதை ஏற்றுக்கல. இது முதல்வருடைய கவனத்திற்கு சென்றால் நிச்சயமாக அவர் நடவடிக்கை எடுப்பார் என்பது என்னுடைய. கடந்த பல நாட்களாக சீமானும் திருமாவளவனும் கரூர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. ஆனா நேற்றுல இருந்து பாத்தீங்கன்னா அதை அப்படியே மாத்தி பேசுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது என்ன பெரிய விஷயம்? நீங்க அவங்களதான் கேட்கணும். இத்தனை நாளா இப்படி பேசுனீங்களே, இன்னைக்கு சார் அவங்க பேசுறதுக்கு என்ன கேளுங்க, நான் சொல்றேன். நாங்க இன்னொருத்தவங்களுக்கு போய் நான் வாயா இருக்க முடியுமா? காங்கிரஸ் கரூர் சம்பவத்துக்கு சரியான பதில் யார் சொல்ல? நீங்க எதிர்பார்க்கிற பதில் வரல, அதனால நீங்க சரியில்லைன்னு நினைக்கிறீங்க. இங்க பாருங்க, அது வந்த உடனேயே சிதம்பரம் அவர்களும் சொன்னார், நானும் சொன்னேன். நான் கரூருக்கே போய் சொன்னேன். தலைவர் சிதம்பரம் என்ன சொன்னார்னா, 4 பக்கமும் குற்றம் இருக்கிறது, அதனால யார் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டாம், வருங்காலங்கள்ல இதை போன்ற ஒரு நிகழ்வு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் என்ன சொல்றேன், இதை விட ஒரு பொறுப்பான பதில் இருக்க முடியுமா? நீங்க வந்து பொறுப்பா யாராவது பேசினா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பொறுப்பற்று பேசுற இடங்கள்ல தான் ஏன் எங்களுக்கு ஏன் அந்த ஐடியா? நாங்க தான் நல்ல கூட்டணியில இருக்கிறோம். எங்க கூட்டணி வலிமையான கூட்டணி. கொடுக்க மாட்டாங்களா? அது எப்படி கொடுக்காம போயிடுவாங்க? நல்லா இருக்க. நீங்களே
மந்திரி மாதிரி பேசுறீங்க சார். அது வேற விஷயம் சார். நாங்களே இது வரைக்கும் கேட்கல, இப்பதானே கேட்க. தமிழகத்தினுடைய காவல்துறையினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில சாமி தரிசனம் செய்ய வந்த 2 பெண்கள், தாய் மற்றும் வந்து அவருடைய மகளை வந்து கற்பழிச்சிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? காவல்துறையே அந்த மாதிரி ஒரு சார், 2 தனி மனிதர்களுடைய தவறுக்கு காவல்துறையை குற்றம் சொல்ல முடியாது. நீங்க வந்து காவல்துறை அவர்களை காப்பாற்றினால் அப்ப குற்றம் சொல்லலாம். 2 தனி மனிதர்கள் அவர்கள் காவலர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு குற்றம் செய்திருக்கிறார்கள். இதற்கும் ஐஜிக்கும் டிஜிபிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவர்கள் காப்பாற்றப்பட்டால் அல்லது அவர்கள் வந்து இந்த குற்றமே செய்யலன்னு நியாயப்படுத்தினால் அப்பொழுது நாம் விமர்சிக்கலாம். இப்ப தோழர் சொன்னாரு ஒரு செய்தி நிறுவனம் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று, அது தவறு. ஆனா இந்த காவல்துறை நபர்கள் விஷயத்துல அப்படி இல்லை. தப்பு செஞ்சா அவங்களை வந்து தண்டிக்க தான் வேணும். ஆனா ஒரு half day வரைக்கும் அதை வந்து வெளியே சொல்லுங்க சார். மாவட்ட காவல்துறை நீங்க ஏங்க இதையெல்லாம் வெளியில சொல்வதற்கு தான் ஊடகங்கள் இருக்கு. நான் சொன்னப்பதான் சம்பளம் எஃப்ஐஆர் போடுறாங்க. அதனால தப்பு இல்லையே, போட்டாங்கல்ல, அதுதான். தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதாவது மருத்துவ சேவைகளுக்காக வரும் நோயாளிகளை இனி நோயாளிகள் அழைக்கக்கூடாது, மருத்துவ பயனாளர் அழைக்கணும் அப்படின்னு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நீங்க வந்துங்க தமிழில் ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து உங்களை எல்லாம் நாங்க பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு இருந்தோம், அதன் பிறகு உங்களை ஊடகவியலாளர்னு சொல்லியாச்சு. நீங்க ஏன் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர்னு சொல்றீங்கன்னா நீங்க கேள்வி கேட்க முடியும். அதான் சொல்றேன், அவங்க ஏதோ அவங்களுக்கு தோணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். இதனால பெரிய பலனும் கிடையாது, இதனால பெரிய நஷ்டமும் கிடையாது. ஒரு நல்ல தமிழ்ல சொல்றாங்க. சார், நான் ஆரம்பத்துல இருந்தே நாங்க வரவேற்கிறோங்க. ஜிஎஸ்டியை குறைப்பதுதான் சரி. நாங்க அதுதான் சொன்னோம், அந்த வரலாற்றை சொன்னோம். எங்களுடைய ஜிஎஸ்டி ஒரே வரி, சீரான வரி, குறைவான வரிங்கிறது தான். இவங்க தான் 4 முனை வரியை நியமித்தார்கள், நாங்க அதை எதிர்த்தோம். எங்களுடைய ஜிஎஸ்டியில நாங்க கொடுத்த சட்ட முன்வடிவுல ஒரே ஒரு வரி தான். அதான் அப்போ வந்து என்ன ஆகும்னா இதை விடவும் பொருள்களுடைய விலை குறையும். ஆனா அதிக வரி பலரும் வரியை கட்டுவார்கள், வருமானம் அதிகரிக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திருவண்ணாமலை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதிகள் குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்குமா? யார் உங்களை கேட்க சொன்னா? அது மாதிரி நீங்க என்ன பார்த்து கேட்கலையா? அக்கம் பக்கத்துல பார்த்துல என்ன பார்த்தா கேட்கல. கண்டிப்பாக கேட்போம், கண்டிப்பாக கேட்போம். மோடி அவர்களுடைய அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து இந்தியாவில் ஒரு சர்வாதிகாரத்தை புகுத்த நினைக்கிறார்கள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 70 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா சுதந்திரம் அடைந்தது, ஜனநாயக நாடாக மிளிர்ந்தது. எல்லா அரசியல் கருத்துகளுக்கும் இங்கே இடம் உண்டு, எல்லா விமர்சனங்களுக்கும் இங்கே இடம் உண்டு. எல்லோரும் அவரவர் கருத்துக்களை சொல்லலாம் என்கின்ற சூழலை காங்கிரஸ் கட்சி உருவாக்கியது, ஜவஹர்லால் நேரு உருவாக்கினார். அதனால்தான் இன்றைக்கு தேர்தலே நடைபெறுகிறது. பல நாடுகளில் தேர்தல் கிடையாது, ஆனால் இந்தியாவில் தேர்தல் உண்டு. அந்த நிலையை மாற்றுவதற்கு RSSம் மோடியும் முயற்சிக்கிறார்கள். அதற்கு தேர்தல் ஆணையத்தை பகடைக்காயாக பயன்படுத்துகிறார்கள். தேர்தலில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஜனநாயகத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறோம், ஆனால் இந்த முறைதான் அவர்கள் கையும் களவுமாக மாட்டியிருக்கிறார்கள். பீகார்ல 55 லட்சம் மக்களுக்கு வாக்குரிமை இல்லை என்று அறிவித்தது தேர்தல் ஆணையம். பீகார் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகமே வியந்து போனார்கள். 1000 பேர் இல்ல, 5000 பேர் இல்ல, 5 லட்சம் பேர் இல்ல, 55 லட்சம் பேருக்கு தேர்தல்ல வாக்களிக்கிற உரிமை இல்லை ஒரு மாநிலத்துல. ஆனா சென்ற தேர்தலில் அவர்கள் வாக்களித்தார்கள். அவர்களுக்கு ஒரு முகவரி பீகார்ல இருக்கு, அவர்களுக்கு வீடு இருக்கிறது, வீட்டு எண் இருக்கிறது, ஆதார் அட்டை இருக்கிறது, ரேஷன் கார்டு இருக்கிறது. அவர்களுடைய குழந்தைகள் பீகார்ல படிக்கிறாங்க. பல பேர் அரசு பணியில இருக்கிறாங்க, பல பேர் தனியார் பணியில இருக்கிறாங்க.
விவசாயம் செய்கிறார்கள். இவ்வளவு இருந்தும் அவர்களுக்கு வாக்கு இல்லை என்று சொன்னால் இந்திய ஜனநாயகத்தை மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள்? இதற்கான காரணத்தை கேட்டால் இதுவரை தேர்தல் ஆணையத்திடமிருந்து சரியான பதில் இல்லை. அதன் பிறகுதான் ராகுல் காந்தி பீகார் சென்றார், தெரு தெருவாக நடைபயணம் சென்றார், மக்களை திரட்டினார், தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக பேசினார், அவர் மீது வழக்கு தொடுப்போம் என்றார்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொன்னார். இன்றைக்குதான் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கு. ராகுல் காந்தியோட இந்தியாவில் இருக்கிற எங்களுடைய இந்தியா கூட்டணியை சார்ந்த எல்லா தலைவர்களும் ஒவ்வொரு நாள் கலந்து கொண்டார்கள். தமிழ்நாட்டில இருந்து கூட நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் பாட்னாவில் ராகுல் காந்தியோட ஜீப்ல தேஜஸ் யாதவோட அவர் பயணம் செய்தார், மக்களை சந்தித்தார், பொதுக்கூட்டங்கள்ல பேசினார். ஏன் இதை செய்யறோம்னா இந்த ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. நீங்க பார்த்திருப்பீங்க, பக்கத்துல வங்காளதேசத்துல ஜனநாயகம் இல்லாம போயிட்டுது, இப்ப சமீபத்துல நேபாளத்துல ஜனநாயகம் இல்லாமல் போயிட்டுது, பாகிஸ்தான்ல எப்பயுமே ஜனநாயகம் இல்லை, இலங்கையில கூட அவ்வப்பொழுது பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், பர்மாவில் ஜனநாயகம் இல்லை, இராணுவ ஆட்சி. ஆனா இந்தியாவில் அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியும் அதனுடைய தோழமை கட்சிகளும் இந்த வாக்கு திருட்டிற்கு எதிராக இந்தியா முழுவதும் நாம் பயணம் செய்கிறோம், நாம் பரப்புரை செய்கிறோம். இன்னைக்கு திருவண்ணாமலையில தோழர் குமார் தலைமையில இந்த நிகழ்வு நடக்கிறது என்று சொன்னால் இது பாட்னாவில் நடப்பது மட்டுமல்ல, திருவண்ணாமலையிலையும் நாங்க நடத்துவோங்கிறதுக்காகத்தான், மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நம்முடைய கட்சி இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். இந்த கையெழுத்து இயக்கம் மிகவும் முக்கியம். ஏன்னா ஒரு நீதிமன்றத்துல சென்று வாதாடுகிறோம், பாராளுமன்றத்துல வாதாடுகிறோம், ஆனால் மக்கள் மன்றத்திற்கும் இந்த செய்தி சென்றாக வேண்டும். அதற்காகத்தான் இன்றைக்கு கையெழுத்து இயக்கம் இந்தியா முழுவதும் பெறுகிறோம், தமிழ்நாட்டிலையும் பெறுகிறோம். அவர்கள் ஒன்றை புரிந்து கொண்டார்கள், அவ்வளவு எளிதாக இந்திய ஜனநாயகத்தை வீழ்த்த முடியாது என்பதனை தேர்தல் ஆணையமும் புரிந்து கொண்டது, RSSம் புரிந்து கொண்டார்கள், மோடியும் புரிந்து கொண்டார்கள். இது எல்லா இடங்களிலும் தொடர்கிறது, தொடர அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனா பீகார்லயே நாம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறோம். எனவே அது மற்ற இடங்களில் வராது. நீங்க இது ஏதோ பீகார் சம்பந்தப்பட்ட விஷயம் நினைக்காதீங்க, இந்தியாவினுடைய ஜனநாயகம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம் வாக்களிக்கிற உரிமை என்பதுதான் ஒரு மனிதனுக்கு இன்றைக்கு ஜனநாயகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உரிமை. அந்த உரிமையை பறிப்பது என்பதற்கு என்ன காரணம் இருக்கிறது? இதுவரைக்கும் தேர்தல் கமிஷன் காரணத்தை சொல்லவே இல்லை. ஏன் 55 லட்சம் பேரை எடுத்தோங்கிறதுக்கு அவர்கள் காரணமே சொல்லல. எல்லாத்துக்கும் பதில் பேசுற மோடி இதற்கு பதிலே சொல்லல, அமித்ஷா பதில் சொல்லல. ராகுல் காந்தி மேல ஒரு குற்றம் சொல்றாங்க, ராகுல் காந்தி இந்தியாவிற்கு எதிராக பேசுகிறார். ஏன்னா எல்லாருக்கும் வாக்களிக்கிற உரிமை வேண்டும் என்று சொன்னால் அது இந்தியாவிற்கு எதிராக பேசுவதாக அர்த்தமா? எல்லாரும் வாக்களிக்கணும்னு சொன்னா அதுதானே ஜனநாயகம், நம்முடைய அரசமைப்பு சட்டத்தில் அதுதானே இருக்கு, அதைத்தானே ராகுல் காந்தி பேசுகிறார். ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா ராகுல் காந்தி இந்தியாவினுடைய நலனுக்கு எதிராக பேசுகிறார் என்கின்ற பிரச்சாரத்தை அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துகிறோம். நாடு முழுவதும் மக்கள் கையெழுத்திட வேண்டும். இது 2 அரசியல் கட்சிக்கு இடையேயான பிரச்சனை அல்ல, ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையேயான பிரச்சனை. வாராது வந்த மாமணி போல் பெற்ற சுதந்திரம் இது. இந்த சுதந்திரத்தை நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு இந்த மாபெரும் செயல்களை நாம் செய்கிறோம். பொதுமக்களுடைய ஆதரவு இதற்கு வேண்டும். இன்னொன்று முக்கியமான விஷயம் இருக்கிறது, அது என்னன்னா ஜிஎஸ்டி. நீங்க மோடியும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சந்தையில வாழைப்பழத்தை கூவி கூவி விற்கிற மாதிரி ஜிஎஸ்டி வரியை குறைச்சிட்டோம், இந்த தீபாவளி உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம், டிவி விலை குறையுது, உங்களுக்கு ரேடியோ விலை குறையுது, செல்போன் விலை குறையுது, மிக்சி விலை குறையுது, இப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வித்தை!
இந்தியாவில் இன்றைக்கு படித்தவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. சராசரியாக 68% படித்தவர்கள் இருக்கிறார்கள். நீங்க இந்த நாட்டுல போய் இவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்களா? அது முறையா? ஜிஎஸ்டியை முதல்ல கொண்டு வந்தது பேரறிஞர் மன்மோகன் சிங் தலைமையில் இருந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி. அன்றைக்கு தலைவர் சிதம்பரம் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்தார். நாடாளுமன்றத்தில் அவங்க தான் ஜிஎஸ்டி வரியை அமுல்படுத்தினார்கள், அறிமுகப்படுத்தினார்கள். நீங்க பில் என்று சொல்லக்கூடிய சட்ட முன்வடிவு எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்டது. அதுல சிதம்பரம் என்ன சொன்னார்னா, இந்தியா ஒரு துணை கண்டம், பல மாநிலங்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு வரி விதிப்பு முறை இருக்கிறது. இதனால் வியாபாரிகளும் சிரமப்படுகிறார்கள், பொருளை வாங்குகிறவர்களும் சிரமப்படுகிறார்கள். எனவே இந்தியா முழுமைக்கான ஒரே வரி, சீரான வரி, குறைந்த வரி, அதற்கு பெயர் தான் ஜிஎஸ்டி. இந்த 3 வார்த்தைகளை அவர் சொன்னார். ஒரே வரி, சீரான வரி, குறைந்த வரி. பல எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்டார்கள், நீங்க வரி வருவாயை குறைத்தால் ஒரு அரசை எவ்வாறு நடத்துவீர்கள்? இவ்வளவு வருவாய் வருகிற பொழுதே அரசு திணறுகிறது, நீங்க வரியையும் நாங்க குறைக்க போறோங்கிறீங்களே, உங்களால எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், அழகாக சொன்னார், அதிகமான வரி விதிக்கிற பொழுது வரி ஏய்ப்பு நிகழ்கிறது, வரியை குறைக்கிற பொழுது எல்லோரும் வரி கட்டுவார்கள், எல்லோரும் வரி கட்டுகிற பொழுது ஏற்கனவே வசூலான வரியை விட இந்த வரி அதிகமாக இருக்கும், வருவாய் அதிகமாக இருக்கும். எனவே அதிகமான வருவாய் கிடைக்கிற பொழுது நாட்டிற்கு சிரமம் இல்லை என்று சொன்னார். எல்லா அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்க எங்களோட கூட்டணியில இல்லாதவர்கள் கூட ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்னா நாட்டினுடைய நலன் கருதி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா பிஜேபி மட்டும் ஏத்துக்கல. பிஜேபி அதை எதிர்ப்போம்னு சொன்னாங்க. அவர்களோடு பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவருடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருடனும் பேசப்பட்டது. இது அரசியல் விஷயம் அல்ல, இது மக்களுடைய நலன் சார்ந்த, நாட்டு நலன் சார்ந்த, நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்த செயல். மன்மோகன் சிங் இதை செய்கிறார், நம்புங்கள், வரி குறையும், நாடு வளமடையும் என்றெல்லாம் அவர்களிடம் சொன்னோம். அவங்களுக்கும் அது தெரியும். ஆனா இது நிகழ்ந்தால் மன்மோகன் சிங் அரசாங்கத்திற்கு நல்ல பெயர் வரும், அதனால் அந்த ஆட்சி நீடிக்கும் கூடாது என்பதற்காக அவர்கள் ஆதரிக்க தயங்கினார்கள், மறுத்து விட்டார்கள். தயங்கல, மறுத்துட்டாங்க. அதன் பிறகு அந்த சட்ட முன்வடிவு நாங்க திரும்ப பெற்றுக்கிட்டோம். ஏன்னா அதன் பிறகு அதை நாங்க வாக்கெடுப்புக்கு கொண்டாடல. ஏன்னா அவர்களுக்கு மேலவையில பலம் இருந்தது. அதன் பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள், இதே ஜிஎஸ்டியை கொண்டாந்தாங்க. காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. நீ எங்களை எதிர்த்த, நாங்க கொண்டாந்தப்ப, அதனால இப்ப நாங்க உங்களை எதிர்ப்போம்னு காங்கிரஸ் சொல்ல. நாம சில திருத்தங்கள் மட்டும் கொடுத்தோம். நீங்க 4 முனை வரி போடுகிறீர்கள், அது தவறு. 1 முனை வரி தான் இருக்கணும், அல்லது அதிகபட்சம் போனா 2 வரி இருக்கலாம். நீங்க 4 விதமான வரி அமைப்பை நடைமுறைப்படுத்துகிறீர்கள், அதனால உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று நாடாளுமன்றத்திலே நீண்ட உரையை நம்முடைய கட்சிக்காரர்கள் செய்தார்கள். சிதம்பரம் பேசினார், மற்றவர்களும் பேசினார்கள். அவங்க ஏத்துக்கல. 4 வரிமுறையைத்தான் மோடி அறிமுகம் செய்தார். இதுல என்ன ஆயிட்டது? வியாபாரிகள் பாதிக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பொருள்களை உற்பத்தி செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பொருள்களை விநியோகம் செய்கிறவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். எல்லா இடங்களிலும் வரி மிக அதிகமாக போயிற்று. 28% வரியெல்லாம் வந்தது. மக்கள் படாத சிரமம் பட்டார்கள். நீங்க 9 ஆண்டுகள்ல 55 லட்சம் கோடி, 1 கோடி 2 கோடி அல்ல, 55 லட்சம் கோடியை நீங்க வரியா வாங்கிட்டீங்க இந்திய மக்களிடமிருந்து. இப்ப இன்னைக்கு தேர்தல் வருதுன்னு கடைசி நேரத்துல நாங்க ஜிஎஸ்டியை திருத்தி அமைச்சிருக்கிறோம்னா, இவ்வளவு காலம் எதிர்கட்சிகள் ஜிஎஸ்டியை திருத்த வேண்டும் என்று சொன்னார்களே, ஏன் நீங்க செய்யல? இப்ப செஞ்சிருக்கிறதனுடைய நோக்கம் என்ன? தேர்தல் வருகிறது என்பதற்காக இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதைத்தான் நாங்க சொல்றோம். இது ஒரு பேராண்மை உள்ள செயல் அல்ல, நேர்மையான அரசியல் அல்ல, மக்களை ஏமாற்றுகிற ஒரு அரசியல். பணமதிப்பிழப்பு நீக்கம் என்று ஒரு அரசியலை நீங்கள் செய்தீர்கள். ஒரே 1 நயா பைசா கருப்பு பணம் உங்களுக்கு அதுல சேரல.
அது தோல்வி அடைந்தது. மக்கள் சிரமப்பட்டார்கள், பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள், எவ்வளவு குடும்பங்கள் தெருவிலே நின்றார்கள். உங்களுடைய தவறான பொருளாதார கொள்கை அதே மாதிரிதான் இப்பயும் செஞ்சிருக்கிறீங்க. அதனால் இந்த இரண்டிற்காகவும் நாங்கள் உங்களை எதிர்க்கிறோம். உங்களை நாங்கள் மக்கள் மன்றத்தில் தோலுரித்து காட்ட விரும்புகிறோம். அதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.